வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடியாஸு, புதிய புதிய சிந்தனைகள் கிடைக்கும். நிறைய இவங்க முயற்சி அதிகமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் ஒரு சிறந்த செயல்பாடை நோக்கி அமையறதுக்கான வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இந்த வாரத்தில் இவங்க பேசுகிற திறன், இவங்களோட அறிவு மூலமாக பல விஷயங்களை சாதிக்க முடியும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்கள் திறமை நல்லபடியாக வெளிப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய புதிய ஐடியாலாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அது மூலியமாக உங்களுக்கு ஒரு நிறைய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். உங்களோட ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆலோசனையை அவங்க எடுத்துப்பாங்க. உங்களோட ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு பாராட்டு செய்வாங்க. அது ஒர்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டிலேருந்தோ ரொம்ப தூரமான இடங்கள்ல இருந்தும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வர்றதுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். பணவரவு பொறுத்த வரைக்கும் மிதமான அளவில் தான் இருக்கும். நீங்கள் கொடுத்த பழைய பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு திருப்பியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் மட்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கூட உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சில சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ரிலேஷன் கூட சந்திப்புலாம் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். அது ஒரு சந்தோஷத்தை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் தொடர்பான நல்ல ஒரு நியூஸ் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய புதிய ஐடியா கிடைக்கும். இது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு அது நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் ஒரு நல்ல உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனை கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைலாம் வரும். அது செயல்படுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தோஷம் மனசில் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நல்லதாக தான் இருக்கும். சளி, இருமல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் சாப்பிடும்போது ஒரு நல்ல லைட்டு ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தூக்கத்தில் கவனம் செலுத்துங்க. தூக்கம் கிடைக்கிற டைமை வீணாக்கிடாதீங்க. ஏதாவது கேட்ஜெட்ஸ் பார்த்துட்டு அது டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவங்களுக்கு ஸ்டடீஸில் தானாகவே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் பொறுத்தவரையில் இருக்கும். போட்டித் தேர்வு அது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் இவங்க ரெடியாக இருப்பாங்க. அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இவங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா, புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுக்கு நல்ல பலன் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஏதாவது ஒரு வேலை தொடங்குறதோ, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதோ இந்த 2 நாளில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். இந்த நாளில் நீங்கள் ட்ராவல் கூட செய்யலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதம் வரும். அதை கூடுமான வரையில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, முழுசாகவே அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே நேரங்களில் அந்த விஷயத்தில் பண விஷயத்தில் பொறுத்தவரையில் இந்த 2 நாள், அதாவது திங்கட்கிழமை சனிக்கிழமையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கூட கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள் அந்த நாள். உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் அதிர்ஷ்டமான நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கலரும் மஞ்சள் கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 5 அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில்
இந்த வாரம் சிறப்பாக கடக்கிறதுக்கு நீங்கள் புதன்கிழமை விஷ்ணுவோ அல்லது கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று ஒரு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இந்த வாரம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா முருகர் கோவிலுக்காக போயிட்டு வாங்க. முருகர் கோவிலில் போயிட்டு நல்லா ஒரு விளக்கேற்றி பிரார்த்தனை செஞ்சு வந்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டது. ரொம்ப நன்றி. நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.